ரீசெண்டாக காகுரோபச்சியோட ஆத்தருக்கு வந்து ஜுஜுட்சு கைசன் வந்து எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றத ஒரு அஃபிஷியல் சுக்குனா ஆர்ட் ஒர்க் மூலமாக வந்து ரிவீல் பண்ணியிருக்காருங்க. காகுரோபச்சியோட ஆத்தர் தாங்க வந்து தக்கீரோ ஒகாசோனோ. ஸோ ரீசெண்டாக இவர் வந்து தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஒரு அஃபிஷியல் சுக்குனா ஆர்ட் ஒர்க்கை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு ஆர்ட் ஒர்க்கில் நம்ம வந்து சுக்குனாவோட ஃபைனல் ஃபார்மை வந்து பார்க்கலாங்க. ஸோ டோட்டலாக வந்து அதில் வந்து அவருக்கு வந்து 4 ஆர்ம்ஸ் வந்து இருக்குங்க. அதுவும் இல்லாமல் 2 கர்வ்ஸ்டு டூலையும் வந்து வச்சிருப்பாருங்க. அதுவும் இல்லாமல் காகுரோபச்சியே ஒரு பாப்புலரான ஒரு மாங்கா தாங்க. ரீசெண்டாக தான் இதோட அனிம் அடாப்ஷன் வந்து வரப்போகிற மாதிரியும் இதுக்கு ஒரு அஃபிஷியல் டீசரையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்லேயே வந்து காகுரோபச்சி கண்டிப்பாக வந்து அனிமே ஆஃப் தி இயர் வாங்கும் அப்படின்ற மாதிரிலாம் கூட வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு பாப்புலர் மாங்காவோட ஆத்தரே வந்து கீகி அகுட்டாமியோட ஜுஜுட்சு கைசனுக்கு வந்து ஃபேனுங்க. ரீசெண்டாக ஜுஜுட்சு கைசன் மாடலில் வந்து எண்ட் ஆகும் போது இவர் வந்து கமெண்ட்லாம் கூட வந்து பண்ணியிருந்தாரு. ரீசெண்டாக மாஸ்டர் 20th செஞ்சுரி பாய் ப்ளூ டோ பில்லி பேட் இந்த மாங்காஸோட லெஜெண்டரி ஆத்தரான நயோகி உரசாவா வந்து ஒரு புது மாங்காவை வந்து ரிலீஸ் பண்ண போகிற மாதிரியும் அதோட டைட்டில் வந்து தி ஃபைனல் மாங்கா கிளாஸ் ரூம்ங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு மாங்கா வந்து அஃபிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக August 12 அப்போ வந்து இதை வந்து அஃபிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு அஃபிஷியல் கலர்டு ஆர்ட் ஒர்க்கையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இவரோட கிரியேஷனில் நான் வந்து மாஸ்டர்ன்ற ஒரு அனிமே தாங்க நான் பார்த்துருக்கேன். அந்த ஒரு அனிமேவே பார்க்கும்போதே நான் வந்து இது போலலாம் அனிமேஸ்லாம் எடுப்பாங்களா அப்படி சொல்லிட்டு யோசிச்சாங்க. நான் மாங்காஸை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த அளவுக்கு நான் டெப்த்தாக வந்து போகிறது கிடையாதுங்க. ஒருவேளை நீங்கள் வந்து 20th செஞ்சுரி பாய் ப்ளூட்டோ பில்லி பேட் இந்த ஒரு மாங்காஸ்லாம் நீங்கள் வந்து ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்றதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு. ரீசெண்டாக கிரன்ச்ரோலில் புதுசாக ஒரு அனிமே சீரிஸோட தமிழ் டப்பிங்கை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தி எக்ஸைல்டு எவி நைட் நோஸ் ஹவ் டு கேம் தி சிஸ்டம். இந்த ஒரு அனிமேல டோட்டலாக வந்து 7 எபிசோடு வந்து ரிலீஸ் ஆச்சுங்க. 7 எபிசோடுமே ஜாப்பனீஸில் தான் அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு 3 எபிசோடு தாங்க இப்போ வந்து தமிழ் டப்பிங் வந்து விட்டுருக்காங்க. ஸோ வீக்லி வந்து ஒரு எபிசோடாக உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குங்க. இந்த ஒரு அனிமேல நம்ம ஹீரோ வந்து ஒரு மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேன் ஃபேமிலியை வந்து சேர்ந்தவருங்க. இவர் வந்து தன்னோட 15வது வயசில் தன்னோட பவரை வந்து அவேக்கன் பண்ணுறாரு. அந்த ஒரு பவர் வந்து ஆனால் டிஃபென்ஸ் பவராக தாங்க இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபேமிலியிலேருந்து அவரை வந்து எக்ஸைல் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த ஒரு டிஃபென்ஸ் பவர் தாங்க இருக்கிறதுலே வந்து அந்த ஒரு வேர்ல்டில் வந்து ஓவர் பவர்டுங்க. எல்லாருமே வந்து இவரை வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸு பவரே இல்லாதவர் அப்படிலாம் சொல்கிறப்ப இவர் வந்து அந்த ஒரு டிஃபென்ஸ் பவரே வச்சு அங்கே வர எனிமீஸ் எல்லாரையுமே வந்து டிஃபீட் பண்ணுவாருங்க. ஸோ இப்படி தாங்க வந்து இந்த ஒரு அனிமே வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ரீசெண்டாக மகுட்டோ ஷின்காயோட அனிமையான யுவர் நேமோட 10th ஆனிவர்சரிக்காக இந்த ஒரு அனிமையை வந்து தேட்டர்லேயே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த ஒரு அனிமையை வந்து August 14 20 வரைக்கும் தேட்டர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குன்ற மாதிரியும் இந்தியான்னு இல்லாமல் நார்த் அமெரிக்காவில் சில குறிப்பிட்ட தேட்டர்ஸில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து நார்மல் அனிமே ஃபிலிமாக இல்லாமல் ரீமாஸ்டர் பண்ணி 4Kல வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் மகுட்டோ ஷின்காயோட ஒரு நியூ மூவி வந்து ரிலீஸ் பண்ண போகிற மாதிரியும் ஃபேன்ஸ் எல்லாரையுமே வந்து வெயிட் பண்ண சொல்லியிருந்தாருங்க. இப்போ இந்த ஒரு அனிமே வந்து கிரன்ச்ரோலே வந்து அஃபிஷியலாக வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து நேம் என்னன்றதையும் ரிலீஸ் பண்ணலை, டேட்டையும் வந்து சொல்லாமல் தாங்க வச்சுருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேங்க. நான் ஃபைனலாக அப்பாத்திக்கரி டைரி சீசன் 3வோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அனிமே வந்து October 2 அப்போ ரிலீஸ் பண்ண போகிற மாதிரியும் 2 பார்ட்டாக வந்து வரப்போகிறதாகவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கொரிக்கி விஷுவலையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து October 2 அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிற மாதிரியும் வீக்லி வந்து எபிசோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் டிசம்பரில் ஒரு மூவி ஒன்று வந்து ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் சீசன் 3வோட பார்ட் 2 வந்து 2027 வந்து ரிலீஸ் ஆக போகுதுங்க. ரீசெண்டாக கிரன்ச்ரோல் அனிமே அவார்ட்ஸ்லேயே வந்து சில முக்கியமான அவார்ட்ஸ்லாம் வந்து இந்த ஒரு அனிமே வந்து வாங்கியிருந்ததுங்க. ஸோ இப்போ இந்த ஒரு அனிமேயோட சீசன் 3யும் வந்து ரிலீஸ் ஆக போகுதுங்க. ரீசெண்டாக அட்டாக் ஆன் டைட்டனோட ஒரு நியூ இன்ஃபோ ரிலீஸ் பண்ண போகிற மாதிரியும் விச் ஸ்டுடியோ வந்து அஃபிஷியலாக வந்து இதை வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. அட்டாக் ஆன் டைட்டனோட சீசன் 3 வரைக்கும் வந்து விச் ஸ்டுடியோ தாங்க பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் சீசனை வந்து மாப்பா ஸ்டுடியோ தாங்க வந்து பண்ணிச்சு. ஸோ ரீசெண்டாக வந்து அனிமேக்ஸ் போல் அட்டாக் ஆன் டைட்டனோட ஒரு நியூ அப்டேட் வந்து வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு அனிமேயோட ஒரு கேம் வந்து ரிலீஸ் பண்ண போகிற மாதிரியும் அதுக்கு ஒரு ஓப்பனிங் சீக்வன்ஸ் வந்து பண்ணுறாங்க மாப்பா ஸ்டுடியோ. அனிமேவை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த ஒரு அப்டேட்டும் வந்து வராமல் தாங்க இருந்தது. ஆனால் இப்போ வந்து விச் ஸ்டுடியோலே வந்து ஒரு அஃபிஷியல் போஸ்டர் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு போஸ்டரில் கீழ் சைடில் வந்து August 20ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நியூ இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் ஆகுமா இல்லையா அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியலங்க. ஆனால் அந்த ஒரு டேட்டில் வந்து அட்டாக் ஆன் டைட்டன் ஒரு அப்டேட் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ ஒன்ஸ் வந்து அந்த ஒரு அப்டேட் வந்தாலும் அதையும் நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேங்க.
என்னடா இவ்வளோ அனிமேஸை வந்து தமிழ் டப்பிங்கில் வந்து விட்டுருக்கீங்க. ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து கிரன்ச் ரோல்லையும் சரி, நெட்ஃப்ளிக்ஸ்லையும் சரி, யூடியூப்லேயும் வந்து ஃப்ரீயாக வந்து அனிமே சீரிஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வந்து ஒரு ரீகேப் மாதிரி நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. ஃபர்ஸ்ட் கிரன்ச் ரோலில் டோக்கியோ கூலோட சீசன் 1 and 2 வந்து ஃபுல்லாக வந்து தமிழ் டப்பிங் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சீசன் 3 வந்து செப்டம்பர் 2 அப்போ வந்து ரிலீஸ் ஆக போகுதுங்க. நெக்ஸ்ட் ஒஷினோகோவோட 3 சீசனையுமே இப்போ வந்து தமிழ் டப்பிங் வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. சீசன் 4 ஒன்றும் வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ இந்த ஒரு அனிமையோட எல்லா எபிசோடுமே இப்போ வந்து தமிழ் டப்பிங் வந்து அவைலபிளாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து தி எக்ஸைல்டு எவி நைட் நோஸ் ஹவ் டு கேம் தி சிஸ்டம். இந்த ஒரு அனிமையோட தமிழ் டப்பிங்கை வந்து ரீசெண்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் அரிஃப்ளோரிட்டாவோட சீசன் 3யும் வந்து ரீசெண்டாக வந்து தமிழ் டப்பிங் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஒரு அனிமேல டோட்டலாக வந்து 3 சீசனுமே இப்போ வந்து தமிழ் டப்பிங் வந்து அவைலபிளாக இருக்குங்க. நெக்ஸ்ட் அனனோரிசா ஸ்டில் வாண்ட்ஸ் டு ஃபைட் இன் தி நெக்ஸ்ட் லைஃப். இந்த ஒரு அனிமையும் வந்து தமிழ் டப்பிங் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் சோலோ லெவலிங் போல இருக்கிற அனிமையான டூம் ரைடர் கிங்கையும் வந்து தமிழ் டப்பிங் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்டோட 18 எபிசோட வந்து தமிழ் டப்பிங் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சோனி லைவ்ல வந்து 34 எபிசோடு கிட்ட வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து கிரன்ச் ரோல்லையும் உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகுங்க. நெக்ஸ்ட் ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைனை வந்து தமிழ் டப்பிங் வந்து கிரன்ச் ரோலில் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. சோனி லைவில் 10 or 15 எபிசோட்ஸ் கிட்ட வந்து தமிழ் டப்பிங் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ அதில் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு இப்போ கிரன்ச் ரோல்லையும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குங்க. நெக்ஸ்ட் கிளிவாண்ட்ரா சீசன் 2 வந்து தமிழ் டப்பிங் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் நருட்டோ ஷிப்புரனோட சீசன் 5 வரைக்கும் இப்போ வந்து தமிழ் டப்பிங் வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து நியூ எபிசோடு வந்து எப்போ தமிழ் டப்பிங் ரிலீஸ் ஆகும் கேட்குறீங்க. ஸோ வந்து கிரன்ச் ரோலில் சில குறிப்பிட்ட எபிசோடு இருக்கும் தமிழ் டப்பிங் முடிஞ்சிட்ட பிறகு தான் சோனி ஏல தாங்க இதை வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க புது எபிசோட்ஸை. நெக்ஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸில் செயின் ஸ்மோக்கர் கேட்ன்ற ஒரு நியூ அனிமே சீரிஸோட தமிழ் டப்பிங்கை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து ப்ளூ பாக்ஸோட சீசன் 1 வந்து ஃபுல்லாக வந்து தமிழ் டப்பிங்கும் வந்து பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக யூடியூப்லேயே வந்து சில அனிமேஸை வந்து ஃப்ரீயாக வந்து தமிழ் டப்பிங்கில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட் சீசன் 3 வரைக்கும் வந்து ஃபுல்லாகவே வந்து தமிழ் டப்பிங் வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த மந்தில் வந்து மோப் சைக்கோன்றோட தமிழ் டப்பிங் வந்து போயிட்டு இருக்குங்க. இது வந்து ஃப்ரீயாகவே வந்து மியூஸ் இந்த யூடியூப் சேனலில் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஃபைனலாக ஒஷினோகோவோட ஃபைனல் சீசனான சீசன் 4ஓட ஒரு அஃபிஷியல் ட்ரைலர் விஷுவல் வீடியோ ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு அனிமேல ரீசெண்டாக வந்து சீசன் 3 வரைக்கும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ் டப்பிங்லேயும் வந்து சீசன் 3 வரைக்கும் வந்து ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒரு அனிமேயோட சீசன் 4ஓட அஃபிஷியல் கீ விஷுவல் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கீ விஷுவலை வந்து ஒரு வீடியோவாகவும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸ்டார்டிங்கில் எல்லா கேரக்டர்ஸையும் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக வந்து எல்லா கேரக்டர்ஸும் சேர்ந்து இருக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஒரு கீ விஷுவலாகவும் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து ரிலீஸ் டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணல. ஒன்ஸ் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா அதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஃபைனலாக ஐக்யூன்ற அனிமேயோட 2 அப்டேட் வந்து வந்திருக்குங்க. ஆனால் ரிலீஸ் டேட் வந்து இன்னும் வந்து கன்ஃபார்ம் பண்ணலங்க. ரீசெண்டாக ஐக்யூ டேவை வந்து ஆகஸ்ட் 19 அப்போ வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் ஐக்யூவோட ஒரு நியூ மூவியான ஐக்யூ vs தி லிட்டில் ஜெயிண்ட் இந்த ஒரு மூவியோட ஒரு அஃபிஷியல் கீ விஷுவல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த ஒரு அனிமேயோட ரிலீஸ் டேட்டுக்காக தாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு போஸ்டரை மட்டும்தாங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு அனிமேயோட ஒரு ஸ்பெஷல் எபிசோடு வந்து ரிலீஸ் ஆக போகுதுங்க. அதுக்கு வந்து ஒரு அஃபிஷியல் ட்ரைலரே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கூடயும் வந்து ஒரு கீ விஷுவலையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட டைட்டில் வந்து ஐக்யூ தி பிளேஸ் வேர் மாஸ்டர்ஸ் கோ. ஸோ இந்த ஒரு ஃபிலிமும் இந்த ஒரு எபிசோடும் ரெண்டுமே வந்து 2027 ரிலீஸ் ஆக போகிற மாதிரி ஆல்ரெடியே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிலீஸ் டேட் தான் வந்து இதில் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து ஏமாற்றமாக தாங்க போயிருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேங்க. உங்களுக்கு சோலோ லெவலிங் அண்ட் டூம் ரைடர் கிங்ன்ற சீரிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா இப்போ ஓவர் கேட்ன்ற ஒரு வெப்டூனும் வந்து ரிலீஸ் ஆக போகுதுங்க. சோலோ லெவலிங் அண்ட் டூம் ரைடர் கிங் இந்த ரெண்டுமே வந்து மேன்வாதாங்க, அதாவது வந்து வெப்டூன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்து அனிமேட் ஆப்ஷன் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ ஓவர் கேட்ன்ற ஒரு மேன்வாவையும் வந்து அனிமேட் ஆப்ஷன் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதுக்கு ஒரு அஃபிஷியல் ட்ரைலர் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அனிமே வந்து அக்டோபர் 2 அப்போ ரிலீஸ் பண்ண போகிற மாதிரியும் அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட அதுக்கு ஒரு கீ விஷுவலையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அனிமேஷனும் வந்து ட்ரெய்லரில் வந்து ரொம்பவே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து மேன்வா ரீடர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு அனிமேயோட ஸ்டோரி என்னன்றதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு. ஃபைனலாக நருட்டோட நியூ ப்ராஜெக்டோட அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து அக்டோபர் 10 அப்போ வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக நருட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நியூயார்க் காமிக் கான் வந்து நடக்க போகிற மாதிரியும் இது வந்து அக்டோபர் 10 வந்து நடக்குதுங்க. ஸோ இதில் வந்து நருட்டோட ஒரு நியூ ப்ராஜெக்டை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரப்போகிறதா அஃபிஷியலாக வந்து ஒரு கவுண்டவுனே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து மோஸ்ட்லி வந்து நருட்டோட ஒரு ஸ்பெஷல் எபிசோட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி வந்து வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்குங்க. ஸோ டோட்டலாக வந்து 4 எபிசோடு வந்து ரிலீஸ் பண்ண போகிற மாதிரியும்
நருட்டோவோட 20th ஆனிவர்சரிக்கு இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க 2022 ஆர் 23ல. இப்போ இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டில் வரத்துக்கும் வந்து சான்ஸ் இருக்குங்க. ஃபைனலாக மோப் சைக்கோ 100 சீசன் 3யோட தமிழ் டப்பிங்க இன்னைக்கு ஆகஸ்ட் 21லேருந்து மியூஸ் இந்த யூடியூப் சேனலில் வந்து அஃபிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரீசெண்டாக மோப் சைக்கோ 100 சீசன் 1 and 2 வந்து ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. இப்போ சீசன் 3யும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க வந்து மந்த்லி வைஸ் வந்து ஒரு புது அனிமேஸோட தமிழ் டப்பிங்கை வந்து எடுத்துகிட்டு வராங்க. போன மந்த்து வந்து கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி மந்த் வந்து ஒன் பஞ்ச் மேனோட தமிழ் டப்பை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ வந்து மோப் சைக்கோ 100ம் வந்து இந்த மந்தோட எண்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து எந்த ஒரு அனிமே வந்து ரிலீஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு. ஸோ இந்த ஒரு மியூஸ் இந்த யூடியூப் சேனலோட லிங்க் வந்து என்னோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து மோப் சைக்கோ 100ஓட தமிழ் டப்பிங்கை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓவர்லார்ட் மற்றும் கொனோசுபா இப்போது தமிழில் ஸ்ட்ரீம் செய்யப்படுகிறது. ரீசெண்டாக கிரன்ச்ரோல்ல 2 அனிமேஸோட தமிழ் டப்பிங்கை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒன்று ஓவர்லார்டு, இன்னொன்று வந்து கொனோசுபா காட்ஸ் பிளெஸிங் ஆன் திஸ் ஒண்டர்ஃபுல் வேர்ல்டு. ஃபர்ஸ்ட் ஓவர்லார்டுன்ற ஒரு அனிமேயோட சீசன் 1 வந்து இப்போ தமிழ் டப்பிங் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ சீசன் 1ல் வந்து டோட்டலாக வந்து 13 எபிசோடுமே இப்போ வந்து தமிழ் டப்பிங்கில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொனோசுபான்ற ஒரு அனிமேயோட சீசன் 1ம் வந்து தமிழ் டப்பிங் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ டோட்டலாக வந்து 10 எபிசோடுமே இப்போ வந்து தமிழ் டப்பிங் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இந்த ரெண்டுமே வந்து தமிழில் மட்டும் இல்லாமல் ஹிந்தி தெலுங்குலையும் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஃபைனலாக சைபர் பங்க் எட்ஜ் ரன்னர் சீசன் 2 வந்து October 20 அப்போ ரிலீஸ் பண்ண போகிற மாதிரி அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக இந்த ஒரு சீசன் 2வோட ஒரு அஃபிஷியல் ட்ரைலர் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ட்ரைலரோட எண்டில் வந்து இந்த ஒரு அனிமே வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் October 20 அப்போ ரிலீஸ் பண்ண போகிற மாதிரியும் 10 எபிசோட்ஸாக வந்து வரப்போகிறதாகவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சீசன் 1 வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் சீசன் 1 வந்து 2023ல் வந்து அனிமே ஆஃப் தி அவார்டே வந்து வாங்கியிருந்ததுங்க. ஸோ சீசன் 2க்கு வந்து நிறைய வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்குங்க. ஆனால் வந்து சீசன் 1க்கும் சீசன் 2க்கும் வந்து கனெக்டிவிட்டியே கிடையாதுங்க. அதோட ஸ்டோரி வேறு, இதோட ஸ்டோரி வந்து வேறுங்க. ஆல்ரெடி சீசன் 1 வந்து ரொம்ப வந்து ஹார்ட் பிரேக்காக இருக்குங்க. ஸோ இப்போ சீசன் 2வும் வந்து அதுக்கு மேலே வந்து ஹார்ட் பிரேக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் ட்ரைலரில் பார்த்தாவே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து அனிமே ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது போல் அனிமே அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் ப்ளஸ் ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க.